கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்க்கையில் நாம் ஒரு இலக்கை அடையும்படியாக தீர்மானிக்கிறோம், ஒரு திட்டத்தை நிறைவு செய்யும்படியாக தீர்மானிக்கிறோம், இன்னதை சாதிக்கும்படியாக தீர்மானிக்கிறோம். ஆனால் பிறகு அதை அடைவதற்கு நமக்கு யாராவது உற்சாகப்படுத்த வேண்டும் அல்லது ஊக்கப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நியாயமாக தெரியலாம். ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது, ஒரு பெரிய திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. அப்படியானால் அதை நிறைவு செய்வதற்கு அந்த மனுஷனுக்கு ஒரு உற்சாகம் தேவை, ஊக்கம் தேவை. ஆனால் இப்படி யோசிக்கலாம், அந்த இலக்கை நிர்ணயித்த ஒருவன் அதை அடைவதற்காக அவன் முயற்சி செய்ய வேண்டும் என்று தினமும் முயற்சி செய்கிற விஷயத்தில் அவனுக்கு ஊக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த இலக்கு தான். அந்த இலக்கு ஒன்றுதான் அவனுடைய ஊக்கம், அவனுடைய உற்சாகம். எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைய போகிறேன், இதுதான் அவனுடைய இலக்கு. அவன் என்னை டெய்லி யாராவது புஷ் பண்ணணும், என்னை யாராவது உற்சாகப்படுத்தணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை உற்சாகப்படுத்தினாதான் நான் அந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு நினைச்சான்னா அவன் வெற்றி அடைவதற்கு சாத்தியம் மிக மிக குறைவு அல்லது முடியாது. ஆனால் அந்த ஒரு நபர் அந்த எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைய ஒரு இலக்கை நிர்ணயித்த உடனேயே அந்த இலக்கு தான் தினமும் அவனை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊக்கியாக இருக்கும். நம்ம நிறைய நேரங்களை நம்மளை ஏமாற்றி கொடுக்கிறோம். நாம் இலக்கை அடைய முயற்சி செய்யாததுக்கு இந்த ஒரு காரணத்தை சொல்லி நாம் ஏமாற்றி கொள்ளுகிறோம். என்னை யாரும் உற்சாகப்படுத்தலை, எனக்கு யாரும் ஊக்கம் கொடுக்கல, இல்லைன்னா நான் இந்த இலக்கை அடைந்து சாதித்திருப்பேன். உண்மையிலேயே அது ஒரு தவறான முடிவு அல்லது ஒரு நம்பிக்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு இலக்கு இருக்கிறது, எப்படியாயினும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து அவரோடு இருக்கணும், அதான் இலக்கு. சொல்றாரு, நான் ஆசையாய் தொடருகிறேன். அவருடைய இலக்கு மிக முக்கியமானது. அந்த இலக்கு தான் நம்மளை உற்சாகப்படுத்தும். இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னது எலான் மஸ்க். அவர் இன்டர்வியூவில் கேட்குறாங்க, அவர் நீங்கள் சொல்லுங்களேன், இவ்வளோ பெரிய ஒரு விஷயம்லாம் நீங்கள் சாதிக்கிறீங்களே, அப்படின்னா ஒரு உச்சத்தை அடைவதற்கு அந்த மோட்டிவேஷன் அப்படின்ற மாதிரி சுற்றி இங்கே கேட்டிருக்கவங்க, இதை கேட்க போகிறவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க, ஒரு ஊக்கம் சொல்லுங்க. அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, ஒருவன் நியமிக்கிற இலக்கு தான் அவனை தினமும் உற்சாகப்படுத்துகிறது. இதை விட்டுட்டு நாம் என்ன நினச்சிடறோம்னா, யாராவது ஒரு நபர், மனுஷர் ஏதோ ஒரு செயல் என்னை உற்சாகப்படுத்தினாதான் நான் சாதிப்பேன் நினைக்கிறோமில்ல, அவங்க சாதிக்கவே மாட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நம்முடைய இலக்கு பரலோகமானால் அந்த பரலோகம் என்ற ஒன்றுதான் என்னை இன்னைக்கு அதற்காக வாழ வைக்கும் ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம். எஸ்ராவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், இந்த புத்தகம் முடிகிறது. 9ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனத்தின் பாவம் சொல்லப்பட்டது. அதனால் வழிநடத்தி கொண்டு வந்த அந்த மனுஷன் மிகவும் வியாகுலப்படுகிறான். அவன் மனம் உடைந்து போகிறான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறான். தான் நேரடியான குற்றம் அதில் செய்யாதிருந்தும் ஜனத்தின் பாவத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். தான் அதில் மனந்திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் தன் ஜனம் மனந்திரும்ப வேண்டும் என்று சொல்லி தானும் கூட அந்த மனம் திரும்புதல் என்கிற ஒரு செயலுக்குள்ளே வருகிறான்.
ஒரு நல்ல தலைமைத்துவத்தை இது காட்டுகிறது. இட் ஷோஸ் a very good leadership. எஸ்ரா is a very good leader. ஜனத்தின் பாவத்தை தன் பாவம் தன் குறையாக ஏற்றுக்கொண்டு அதில் தன்னை கரைத்து கொண்ட ஒரு மனுஷன். இந்த லீடர்ஷிப்ல நாமோ கடைசியாக இன்றைக்கு பார்க்க போகிறது 10ஆம் அதிகாரம் 1 வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், இந்த காட்சியே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பொதுவெளியில ஜனங்கள் காண இந்த ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் அவருக்கு என்னன்னா அதுக்கப்புறமா ஃபர்தரா எதையுமே செய்யறதுக்கு ஓடலை சொல்லுவாங்க சில நேரத்தில். நான் அதுக்கப்புறமா எனக்கு எதுவுமே செய்ய ஓடலை, கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே உட்காந்துட்டேன் அப்படின்வாங்க இல்லையா. அவர் ஆலயத்தின் வாசலிலே அப்படியே விழுந்து கிடக்கிறார். அவருடைய மனம் நொறுங்கி விட்டது. தேவன் எதிர்பார்த்து ஆரம்பத்திலிருந்தே எகிப்திலிருந்து விடுதலையாகும் பொழுதே சொன்ன ஒரு பெரிய கட்டளை, அதை இந்த ஜனங்கள் பெரும்பாலோர் ஏன் கை கொள்ளவில்லை? அப்படியே ஒரு மறைவாக இருந்து இந்த பாவம் உள்ளுக்குள் இவ்வளவு பெரிதாக வேற இருக்கிறது. அது மறைவாக இருந்திருக்கிறது, ஆனால் அவ்வளவு பெரிதாகவும் இருந்திருக்கிறது. அப்போ அவரு விழுந்து கிடக்கிறார். இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அந்த மனிதனோட மனம் திரும்ப வேண்டிய ஒரு அறைகூவல் கண்ணீராக வெளிப்படுத்தினார். He is moving the heart of the people to repent through his repentance. இவர் அந்த மனம் திரும்புவது, அதாவது பிள்ளைக்காக அப்பா அடி வாங்குவார், பிள்ளைக்காக அம்மா அடி வாங்குவாங்க, அவசியமே இல்லை. அந்த அந்த அடியை தடுக்கிறதுக்கு நடுவில் போவாங்க இல்லையா, இவங்க மேல அடி வரும். அந்த மாதிரி இந்த ஜனத்தின் பாவத்தை, அந்த பாவத்துக்குள்ளே, அவமானத்துக்குள்ளே, மீறுதலுக்குள்ளே தன்னையும் உட்படுத்தி கொண்டு இந்த மனுஷன் கண்ணீர் விட்டார். அது பரவியது, எல்லா ஜனங்களையும் அழ வைத்தது. பிள்ளைகள் வரைக்கும் எல்லா ஜனங்களும் கூடிவிட்டார்கள். இந்த இடத்துல பிள்ளைகளும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஏன்னா பிரச்சனை என்ன? அந்நிய பெண்களை திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகள் பிறந்து அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். இவர்கள் எல்லாரும் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள். இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் பிள்ளைகள் பெற்றிருந்தார்கள். அப்போ அநேகர் வந்தாங்க, ஒரு பெரிய கூட்டமான மக்கள் வந்தாங்க. அவர்கள் அழுதார்கள். மனம் திரும்புதல் அதனுடைய வெளிப்பாடுகளிலே ஒன்று அழுகை. பாவத்தை உணர்ந்து ஒருவன் அழுவது, பாவத்தினால் உணர்த்தப்பட்டு அழுவது. அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம், அவள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, they were pierced in their heart, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. உடனே அவங்க சத்தமா, அங்க ஷவுட்டிங் தான் வந்தது. முதல்ல சத்தமா அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, நாங்க என்ன செய்யவும் ஆயத்தமா இருக்கிறோம் என்று அவர்கள் சத்தமா கேட்டாங்க. இம்மீடியட்டா அவங்களால, அதுக்கப்புறமா அவர்கள் இருதயம் குத்தப்பட்ட உடனே அதே ஒரு எமோஷன்ல கேள்விதான் கேட்டாங்க, என்ன செய்ய வேண்டும். நம்முடைய இருதயமானது நம்முடைய பாவத்தை நிமித்தமாக உணரும் போது எப்பொழுதாவது அழுகைன்ற இடத்துக்கு போயிருக்கோமா? கண்ணீர் என்ற இடத்துக்கு நாம் போயிருக்கிறோமா? நம்முடைய துன்பம், ஒருவேளை மன அழுத்தம், ஏமாற்றம், துரோகம், இதெல்லாம் நமக்கு வலிக்கும் போது அழுகை வருகிறது. ஆனால் பாவம் என்னை வெட்கப்படுத்துகிறது, இந்த பாவம் கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்து விட்டேனே, அந்த பாவம் என்னை அழுத்துகிறது, அது என்கிட்ட இருக்கவே கூடாது, அது ஏன் என்னிடம் வந்து விட்டது என்று சொல்லி அந்த பாவத்தை நினைத்து கண்ணீர், பாவத்தை நினைத்து அழுகை, அந்த பாவத்தை விட்டுவிட
மனம் திரும்ப அந்த ஒரு ப்ராசஸ்ல அழுகை. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர்கள் உணர்வடையும் பொழுது கண்டிப்பா அழுகை என்பதும் ஒரு பகுதி தான். உணர்வு இல்லாத போது, ஏன்னா அந்த உணர்வுள்ளதாக என்றது ரொம்ப முக்கியம். சங்கீதக்காரன் பல இடங்களில் சொல்வார், என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆங்கிலத்துல இருக்கிற அந்த வார்த்தை நமக்கு அவ்வளவா அந்த அந்த ஒரு மீனிங்கை கொடுக்குற மாதிரி இல்லை. அங்க ஆங்கிலத்துல என்ன இருக்குன்னா கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங்னு இருக்கும். அங்க புரிதல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே ஒரு புரிதல். ஆனா தமிழ்ல தான் அது நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கிறது. உணர்வுள்ள, என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்றது. உண்மையிலேயே அங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவசியம்தான். நான் புரிந்து கொண்டேன், இது என் பாவம் என்று நான் புரிந்து கொண்டேன், நான் மீறி விட்டேன் என்று புரிந்து கொண்டேன். அதுதான் ஆக்சுவலா. ஆனால் தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு, நமக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகுது. நான் உணர்வுள்ளவனாக. இங்கே இந்த மனுஷன் அந்த பாவத்தை தான் செய்யாவிட்டாலும் அந்த ஜனத்தின் பாவத்தை இவர் உணர்ந்தார். ஒரு விபத்தை பத்தி கேள்விப்படுறோம், யாரோ நாம் நேசிக்கிற ஒருவரோட விபத்தை கேள்விப்படுகிறோம். நம்முடைய உணர்வுக்குள்ளே அந்த வலி வருகிறது, அந்த கஷ்டத்தை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அந்த உணர்வுக்குள்ள 1-2 பேரு அது உள்ள போயிடுறோம். அந்த மாதிரி இந்த பாவத்தை செய்த ஜனம், அதை கேள்விப்பட்ட இந்த தலைவன் தன் இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு விரோதமாக இது செய்யப்பட்டு விட்டதே என்று சொல்லி மனம் திரும்புதலை நோக்கி அவருடைய உணர்வு இருக்கிறது. அவர் அழுகிறார். புதிய ஏற்பாட்டுல நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் பேதுரு. 3 முறை மறுதலித்தார் இல்லையா? அப்ப நீங்க எண்ணுல போய் பாத்தீங்கன்னா, அப்படி முற்ற பிறகு பாத்தீங்கன்னா சேவல் கூவிச்சுன்னு வரும் இல்லையா? அப்பொழுது பேதுரு மனம் கசந்து அழுதான் இருக்கும். மனம் கசந்து அழுதான். ஐயோ, இவ்வளவு பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கை நான் பண்ணிட்டேனே. முன்கூட்டி சொன்னார், வேற கரெக்டா சொன்னார், எப்படி நடக்கும் எண்டு என்னன்றதையும் ஆண்டவர் சொன்னார். எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி கேள்வி கேட்கிறவரு, நில்லுங்க, என்ன சொன்னீங்க நீங்க, அது எப்படி சொன்னீங்க, நான் அப்படி பண்ணுவேன், நான் என்னை பத்தியா நீங்க சொல்றீங்க, அப்படிலாம் எந்த கிளாரிபிகேஷனும் இல்லை. இவரு கன்ஃபார்மா ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறார். நான் உயிரையே கொடுக்குறாள், நான் எங்கேயா மறுதலிக்கு போறேன் அப்படி இருந்திருப்பார். ஆனால் அந்த தவறை செய்து முடித்த பிறகு மனம் கசந்து அழுதாராம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதை உணர்வுள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ளும் இருதயம் இருக்கும்போது பாவத்தை நிமித்தம் மனம் திரும்புகிற ஒரு இடம் நமக்கு இருக்குமானால் நம்ம நிச்சயம் கண்ணீர் விடுவோம். நிச்சயமா அது நமக்குள்ள வரும். நாம் பாவத்தை ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உணர்வு லேசா தான் இருக்கும், மனம் திரும்புதல் லேசா தான் இருக்கும், மேலோட்டமா தான் இருக்கும். ஏன் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது அதை உணர்வுள்ளவர்களாக கேட்கணும்னு ஏன் வேதம் நமக்கு சொல்லுகிறது? ஏன் சங்கீதக்காரன் பல இடங்கள்ல கேட்கிறான், நம்முடைய வசனம் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் அப்படின்னா என்ன? வசனங்களை கேட்க கேட்கதான் நாம் உணர்வுள்ளவர்களாக கேட்கிற உணர்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வருவோம். நல்ல நிலம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கேட்டோம், அது கேட்டு உணர்வுள்ளதாக அதை ஏற்றுக்கொண்டது, கீழ்ப்படிந்தது, அதுதான் பலன் கொடுத்தது. இன்றைக்கு இங்க இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது உணர்வுள்ளவர்களாக கேட்கிறோமா? ஏன்னா நம்ம அறிவுபூர்வமாவோட கேட்கலாம். ஒரு சொற்பொழிவு கேட்கறதா இருந்தா அறிவுபூர்வமா கேட்கலாம். அது வெறும் அறிவை தான் தொடும், மூளையில பதிவா வேணா இருக்கலாம். அது இன்னொரு முறை நான் ரிப்பீட் பண்றதுக்கு எனக்கு பயன்படலாம். இப்ப நான் வந்த உடனே ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு இன்டர்வியூவில் அந்த மனுஷன் என்ன சொன்னார்னு சொல்லி, அது ஒரு சொற்பொழிவில் நான் கேட்டேன், அது என் மைண்ட்ல இருந்தது. நான் அதை நமக்கு ஏற்றார் மாதிரி சொல்வதற்கு பயன்படுத்திக்கிட்டேன், இவ்வளவுதான். இதுதான் இதனுடைய பயன்பாடு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய ஆத்மாவை கர்த்தருக்கு பிரியமானதாக மாற்றுவதற்கு அது உதவி செய்யும். வந்துட்டோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்டுன்னு தான் இருக்கோம். கேட்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம் உணர்வுள்ளவர்களாக கேட்க பழகினாதான் அது உள்ள வந்து என்னை உணர்வுள்ளவனாக வாழ வைக்கும். இல்லை, நான் அறிவிலே மாத்திரம்தான் நான் கிறிஸ்தவனாக வளர்ந்து கொண்டே இருப்பேன், அறிவு கிறிஸ்தவனாக நான் இருப்பேன். எவ்வளவு காலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தானோ அவ்வளவுக்கு எனக்கு அறிவு வேணா வளர்ந்திருக்கலாம். நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் அந்த இடத்துல
அந்த மனுஷனை அழ வைத்தது, அது அவர்களையும் பற்றியது. ஜனங்கள் எல்லாரும் அழுதார்கள். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வரப்போறார். 2ஆம் வசனம், எஸ்ரா 10. அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய யெகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. ஒரு மனுஷன், நமக்கு இங்க எஸ்ரா தான் முக்கியம். எஸ்ரா தான் அந்த இடத்துல தன்னோட லீடர்ஷிப்ல மொத்த ஜனத்துக்கும் மனம் திரும்புதலை சொல்லி அவர்களை எல்லாம் சரி செய்ய வேண்டியவர், அவர்களை சீர்படுத்த வேண்டியவர், அவர்கள் குற்றத்தை உணர்த்தி கர்த்தரிடத்துல மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா பாருங்க, ஆச்சரியமா இருக்கு, செக்கனியா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வர்றார். ஏன்னா அவர் பார்க்கிறார், இந்த 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 எஸ்ரா இவ்வளவு கண்ணீர் விடுகிறாரே, இவ்வளவு வேதனைப்படுகிறாரே, நமக்காக அவர் மொத்தத்தையும் அவர் சுமந்தவரை போல அவர் விழுந்து கிடக்கிறாரே அப்படின்னு பார்த்த உடனே இந்த மனுஷன் வருகிறான், கிட்ட வந்து சொல்றான், இஸ்ரவேல் ஜனமாகிய நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், அந்நிய ஸ்திரீகளை எடுத்துக்கொண்ட அந்த பாவத்தை செய்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பாவம் செய்யப்பட்டு விட்டது, அது மறைந்து கூட இருக்கலாம், முக்கியமான இடத்துக்கு அது வரணும், மனம் திரும்பும்படியான ஒரு இடத்துக்கு அது வரணும். மனம் திரும்புற இடம் வந்த பிறகு அது அப்படியே இன்னொரு இடத்துக்கு வரணும். அது என்ன? அறிக்கையிடுதல், கன்ஃபெஷன், பாவத்தை அறிக்கையிடுதல். இந்த பாவத்தை அறிக்கையிடுதல்னா நமக்கெல்லாம் நல்லா எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, ஞானஸ்தானத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவின் பெயரை அறிக்கையிடுதல்னா நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். தினமும் நாம் பாவம் செய்வோமானால் அதை தேவனிடத்துல அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது ஞாபகம் இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம செய்யறோன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஜனத்துக்கு முன்பு, சகோதரனுக்கு முன்பு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அது மனசுக்குள்ள மனமாற்றம், மனசுக்குள்ள பாவம் செஞ்சிட்டேன் தான் அப்படின்னு ஒரு ஒப்புதல் எல்லாம் உள்ள கூட பண்ணிக்கலாம். ஆனா வாயை திறந்து இந்த பாவத்தை நான் செய்தேன், ஆமா உண்மைதான், இந்த பாவத்தை செய்தேன் அப்படி கன்ஃபஸ் பண்றது இருக்கு இல்லையா, அது நம்முடைய ஈகோவை டச் பண்ற ஒரு விஷயம், நம்முடைய சுய கௌரவத்தை, சுய மானத்தை தொடுகிற ஒரு விஷயம். அது இட்ஸ் a big challenge to confess one's sin. அதை நாம ரொம்ப அனாவசியமா கூட சொல்லிடுவோம். ஆமா பாவம் பண்ணிட்ட என்ன அப்போ அது கன்ஃபெஷன் இல்லை, நம்ம அப்படி சொல்லுவோம். சில நேரத்துல ஒருத்தர் நம்மளை உணர்த்துறாருன்னு வச்சுக்கோமே, ஆமா என்ன இப்ப நான் தான் பண்ணேன் என்ன, அதுக்கப்புறமா என்ன சொல்ல, நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல அப்படின்னுவோம். அந்த இடத்துல அது கடவுள் சொன்ன மாதிரியான மனம் திரும்பி தேவன்களை அறிக்கையிட்டு அந்த மன்னிப்பை வேண்டுகிறதான ஒரு அறிக்கையானா கிடையாது. யூதாஸ், ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, வாயை திறந்தே சொல்றாரு. அவர் மனசுக்குள்ள உணர்ந்தார், மனம் கசந்தார் ஆக்சுவலா. ஆனா மனம் திரும்பி ஆண்டவரிடம் வருவதற்கான இடமே இல்லாத இடத்துக்கு போயிட்டார். பரிமாணங்களே, நாம் கிறிஸ்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். பல கோணங்களிலே பல வகையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாம கர்த்தருக்குள்ள சரியா வாழ்வதற்கு இந்த கேட்டதெல்லாம் நமக்குள்ள வச்சு நம்ம வாழறோமான்னு முதல்ல யோசிப்போம். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு போகிற இடங்களெல்லாம் பேசுகிற ஒரு வாய்ப்பு, ஒரு ப்ரொஃபஷன் எனக்கு. அது என்னுடைய வேலை, அது என்னுடைய ஊழியமாக எனக்கு அது வாய்ப்பு கிடைச்சிச்சு. உங்களால் அநேகருக்கு அப்படி இருக்காது. அப்போ நீங்களும் நானும் ஒரு இடத்துல ஒன்னாயிடுவோம். என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அதை உணர்ந்து அதை மனம் திரும்பி அதை அறிக்கையிடுதல் அப்படின்னு வரும் பொழுது எல்லாரும் ஒரே இடத்துல தான் நிற்போம். இங்க எஸ்ரா ஏற்கனவே 9ஆம் அதிகாரம் பார்த்தோம். அவர் அறிக்கையிடுறார், உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம் அவர் அறிக்கையிடுறார் ஆக்சுவலா. அப்போ நாம பாவத்தை ஒத்துக்கொள்வது அல்லது அறிக்கையிடுவது என்பதில் தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி செய்யறோமா, அல்லது எதிரில் இருக்கிற சுட்டி காட்டிய மனிதனுக்கு பதிலாக செய்கிறோமா? நம்ம நிறைய நேரம்
அந்த மனிதனுக்கு எதிராக தான் ஒரு சர்காஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்றோம். அவனை அப்படியே வாய் அடக்கும் ஒரு வாக்கியமாக சொல்லிடுறோம். இதுக்கப்புறம் வாயை மூடிக்க, செஞ்சிட்டேன்ல போ, அப்படி சொல்லிடுவோம். அது ஒரு அறிக்கையே கிடையாது. It will not be counted as a biblical confession. இந்த இடத்துல செக்கனியான்ற ஒரு மனுஷன் வந்து ரொம்ப தெளிவா செஞ்சுட்டு சொல்றாரு ஒரு வார்த்தை, ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்துல இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. அப்போ எஸ்ராவுக்கு தேவன் அப்படி விழுந்து கிடந்த அந்த ஒரு மனுஷனுக்கு ஜனத்துக்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இப்ப இவர் ஜனத்துக்கிட்ட இவர் போகணும், ஜனத்துக்கிட்ட இவர் பேசணும். இப்ப ஆக்சுவலா தேவன்கிட்ட தான் பேசி ஜெபம் பண்ணிட்டார். 9வது சாப்டர்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அன்னைக்கு நைட்டு படிக்கும் போது 4 முறை படிங்க, என்ன படிச்சிருப்பீங்க நம்புறேன், வாழ்த்துக்கு. அந்த ஜெபம் அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு முக்கியமானது. நான் படித்தேன், என் மனைவி படித்தோம். அதை நம்ம சும்மா அந்த ஒரு சேலஞ்சுக்காக பண்ணி விடுறது இல்லை, அப்பப்போ நம்ம வாழ்க்கையில் அதை எடுத்து படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவர் வந்து இந்த மனுஷனை, இந்த ஒரு கேரக்டர் தேவன் அனுப்பினது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில கூட இப்படி ஒருத்தர் தேவை, இந்த மாதிரி ஒரு சகோதரன், இப்படி ஒரு சகோதரி தேவை. நம்முடைய தவறை, நம்முடைய குற்றத்தை சுட்டி காட்டி நாம் இப்படி செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை சரி செய்து கொள்வதற்கு ஒரு ஆள் தேவை. ஒரு உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். குஷ்டரோகிகள் சீரியா படைகள் எல்லாம் சூழ்ந்த பிறகு உள்ளிருந்து வெளியே போக முடியாம அப்படியே அடைஞ்சு கிடப்பாங்க. அந்த டைம்ல எல்லா விலைவாசெல்லாம் ஏறி போச்சு, சாப்பிட்றதுக்கே வழியில, உணவே இல்லை. ஆனா இந்த குஷ்டரோகிகள் இங்கிருந்து சாப்பிட்றதுக்கு போய் எதிரிகளையாவது சாவலான்னு வெளியில வருவாங்க. எல்லையில வந்து பார்த்தா யாருமே இல்லை, கூடாரம் இருக்கு, பொருட்கள் இருக்கு, உணவெல்லாம் போட்ட மாதிரியே இருக்கு. எல்லாம் பாக்குறாங்க, இவங்க அப்படியே சும்மா அப்படியே விழுந்து புரண்டு சாப்பிட்டா கூட இன்னும் 1000 ஜனம் அந்த உள்ள இருக்கிற நாட்டு மக்களுக்கு தேவையானதெல்லாம் அங்க இருக்கிறது. அப்போ அதுல ஒருவன் சொல்லுவான், நாம் இப்படி செய்யலாகாது, உடனே போவோம், போய் ராஜாவுக்கு நாம் இதை தெரிவிப்போம். கர்த்தர் காட்டினார்ல நம்மளுக்கு. அப்ப பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடப்பதற்கு நம்மோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். யார் நம்மோடு இருக்கா? யார் நமக்கு ஆலோசனை சொல்றா? உங்கள் தவறு, உங்கள் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்க போகும்போது உங்க பக்கத்துல உங்களோட யார் உங்களுக்கு இம்மீடியட்டா ஆலோசனை சொல்றா? யாராவது இருப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அவர்கள் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடப்பதற்கு, நீங்கள் மனம் திரும்புவதற்கு, தேவ நீதியிலே நடப்பதற்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். நானே பைபிளை படிச்சு அதை கரைச்சு குடிச்சு எக்ஸ்பர்ட் ஆகி தனியா நான் ஒரு கிறிஸ்தவனா ஒரு மேன்மையா வாழ்ந்துட முடியுமான்னா முடியாது. அப்படி ஒரு டிசைனே கிடையாது கிறிஸ்தவம். சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு ஒருவருக்கொருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாடோறும் வாழ்ந்து வளருகிற மார்க்கம்தான் கிறிஸ்தவ மார்க்கம். பல நேரங்கள்ல நம்ம அப்படியே நம்மளை அப்படியே ஆமை மாதிரி தலைய காலெல்லாம் உள்ள சுருக்கிக்கிட்டு தனியா, அப்பா நான் உண்டு, தேவன் உண்டு, பைபிள் உண்டு, சர்ச் உண்டு, அப்படியே நான் வளர்ந்து பக்கம் போயிடுறேன்னு நினைக்கிறோம். ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவது ரொம்ப கஷ்டம். நான் என் வீடு, அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க, நான் அந்த வீட்டுல வருவேன், யார்கிட்டயுமே பேச மாட்டேன், சாப்பிடுவேன், நான் பாட்டுக்கு தனியா இருப்பேன், நான் பாட்டுக்கு வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைச்சா அது எப்படி இருக்கும்? இங்கே செக்கனியா வந்து அந்த மிகப்பெரிய ஒரு ஆசாரியனும் வேதபாரகன், தேறின வேதபாரகனும் ஆகிய அந்த லீடர் கிட்ட வந்து மெதுவா சொல்ற இன்னொரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். நாம் சிறியவரோ சாதாரணமானவரோ எப்படி வேணாலும் இருக்கலாம், தேவனுக்கு பிரியமா செய்யணும்னு ஒரு யோசனை இருக்குமானால் அதை சொல்லுவதற்கு நாம் தயங்கவே கூட. நமக்கு மற்றவங்க மேல குற்றம் சொல்றதுக்கெல்லாம் வாயி தெளிவா இருக்கும், அதை இன்னும் ஏத்தி சொல்றதுக்கெல்லாம் மூளை நல்ல வேலை செய்யும். ஆனா காரியத்தை அமர்த்துவதற்கு, அந்த பாவத்தை சரி செய்வதற்கு நமக்கு பேச வராது. அப்படி பேசுறதே இல்லை. புறஞ்சொல்லவும், கோள் சொல்லவும், பிறரை பற்றி சொல்லவும், தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கவும் நம்மளால ரொம்ப ஈஸியா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு நம்ம பேசுறதுக்கு. இங்கே மனம் திரும்புதல், பாவத்தை
கர்த்தர் முன்பாக எடுத்து துடைத்து போடும்படியான ஒரு பெரிய முயற்சி. ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. 3ஆம் வசனம். இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. ரொம்ப நாலேஜபிளான பர்சன், a humble man, a very good hearted, and he is always wanted to be obedient to the word of God. தேவ வார்த்தையோடவே இசைந்து நடக்கிற ஒரு இருதயம். இவன் நானா இருக்கணும், இவன் என் நண்பனாக இருக்கணும், இவன் நீங்களா இருக்கணும், உங்களோடு இருக்கும் ஒரு சகோதரி இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கணும். இந்த இடத்துல என் ஆண்டவன் இருக்குல்ல, யார் அது? என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் இருக்கே, யாரு? எஸ்ராவை தான் சொல்றார். அந்த இடத்துல எஜமானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவனேன்னு சொல்லலாம். ஆண்டவனே அப்படின்ற பதத்தை மிக மரியாதையோடு கூட அவர்கள் வழிநடத்துக்கு கீழே தாங்க இருக்கிறோன்ற இடத்துல அக்காலத்திலே பயன்படுத்துவது உண்டு. சாரால் தன் புருஷனை என்னன்னு சொன்னாங்களாம்? ஆண்டவனே. அப்போ அந்த பதம் தான் இங்க இருக்கிறது. என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம். அந்த வாக்கியம் நல்லா பாருங்க, நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இங்க எஸ்ரா ஒரு லீடர், அவர் ஓகே. ரெண்டாவது யார சொல்றாரு? நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கு ஏற்ற பிரகாரம். அப்ப எனக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்றாருன்னு சொன்னா அவர் யாராக இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற ஒருவனாக. நான் ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்றேன்னு சொன்னா நான் யாராக இருந்து அவருக்கு நான் ஆலோசனை சொல்லணும்? தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனாக இருந்து நான் ஆலோசனை சொல்லணும். அப்படி இல்லாம நான் சொன்னேன்னா என் சொந்த அபிப்பிராயம் சொல்லுவேன், என் விருப்பத்தை நிறைவேற்ற சொல்லுவேன், என் இஷ்டத்தின்படி உங்களை நான் நடக்க சொல்லுவேன். ஆனா தேவனுடைய ஆலோசனைக்கு நடுங்குகிற இருதயம் எனக்கு இருக்குமானால், நான் ஒரு ஆலோசனை சொன்னா 2 பேரும் சேர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் தான் நான் சொல்லுவேன். வேற மாதிரி என்னால் சொல்லவே முடியாது. வேற மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது. இல்ல, நம்மெல்லாம் சமீபத்துல யாருக்கெல்லாம் எதனாவது ஆலோசனை சொல்லியிருக்குமா? நம்ம வழக்கமா என்ன ஆலோசனை தான் மற்றவங்க சொல்லுவோம்? கொஞ்சம் யோசிப்போமே. மற்றவங்களுக்கு இப்படிதான் சொல்லுவேன், நான் இப்படிதான் சொல்லுவோம்ப்பா எப்பவுமே அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம என்னதான் சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? உங்க சகோதரிக்கு, உங்களுடைய நட்பு வட்டத்துக்குள்ள இருக்கிற உங்கள் சகோதரருக்கு என்ன ஆலோசனை சொல்வீங்க? நீங்க ஆலோசனை சொல்ற ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது, மனுஷியாக இருக்கும் பொழுது, தேவனுடைய ஆலோசனைக்கு நடுங்குகிற இருதயம் இருக்கிறதா? அல்லது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆலோசனைகள் திணிக்கிறவரா? ரொம்ப நேரத்துல ரொம்ப முறை நம்ம அப்படிதான் பண்ணிடுறோம். நம்ம இஷ்டத்தை அழகா கடவுள் ஆலோசனை மாதிரி சொல்லி திணிக்கிறோம். ஆனா இங்கே அந்த செக்கனியா வர்றாரு, ரொம்ப அழகா பேசுறாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி, தேவனுடைய பிரமாணத்தின்படி அப்படிதான் பேசுறாரு. அவர் சொல்றாரு, நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம், இந்த பாவத்தை அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற, ரொம்ப ஸ்ட்ராங்கா. அதாவது எப்படி தெரியுதுன்னு சொன்னா, எஸ்ராவோட வேலையை ஈஸி பண்றார் தேவன். இது எப்படா ஜனத்தை கூப்பிடுறது, எப்படி அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறது, இது ரொம்ப டெலிகேட்டான விஷயமாச்சு. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்கிறாங்க, இதை போய் இப்ப அவங்க கிட்ட சொல்லணும், இது கர்த்தருடைய வார்த்தைப்படி தவறுன்னு சொல்லணும், அவங்கள சரியில்லை இதெல்லாம் விட்டுருன்னு சொல்லணும். எப்படி சொல்றது? இது சாதாரண விஷயமா? இது 2 மனைவியோடு இருக்கிற ஒருவரை பார்த்து, இல்லப்பா சட்டப்படி ஒருத்தர் தான்ப்பா உனக்கு மனைவி, இன்னொரு மனைவி கிடையாது, நீ வாழவே கூடாது அப்படி சொல்வதற்கு இன்னைக்கு சபை பயப்படுகிறது. அதை அப்படியே விட்டுவிடலாம் என்று தான் விட்டு விடுகிறது. கொரிந்து சபையில் அப்படிதான் இருந்தாங்க. 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிங்க வீட்டில் போயிட்டு. பவுல் சொல்றாரு, நீங்கள் ஏன் இதை பத்தி பேசல, இதை கண்டிக்கல, இதை சொல்லல, இதை அப்படியே விட்டுட்டீங்க நீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பிரியமானவர்களே, நாம் சில நேரம் அப்படிதான் செய்யறோம். அது சுயநலமாக செய்யறோம். பிரச்சனை வரக்கூடாது,
யாரையும் இழக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு நல்ல நோக்கமா தெரியும். ஆனால் அங்கே தேவ நீதியை நாம் நினைத்தால் அதை மிக சரியாக செய்வோம். அப்படி தேவ நீதியை தெரிந்தாலும் கூட செய்யலன்னு சொன்னா நாம் சுயநலமாக அதுக்குள்ளே இருக்கிறோம் தான் அர்த்தம். இங்கே ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலோசனைக்கு, அவருடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனை. அப்படி நடுங்குகிறவர்களின் ஆலோசனை எப்படி இருக்கும்னா, முகதாட்சண்யம் பார்க்காது, ஆள் பார்க்காது, என்னுடைய அப்படின்னு பார்க்காது. கர்த்தருடைய கற்பனை இது, அவ்வளவுதான், இதன்படி நீ நடக்கணும் நானும் நடக்கணும்பா, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. அந்த இடத்துக்கு நாம் வரணும். அந்த அளவுக்கு தைரியமாக இந்த செக்கன்யாவை போல நாம் வரணும். செய்யப்படுவதாக 4ஆம் வசனம் பாருங்களேன். எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடு கூட இருப்போம், நீ திடன் கொண்டு இதை செய்யும் என்றான். ரொம்ப அருமையா இருக்கு. இதை பற்றி முடிச்சேன் நான். அப்பதான் யோசிச்சேன், இந்த மனுஷன் பேரை யாருக்குன்னா வைக்கலாம் போல இருக்குது. என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் பாருங்க. ஒரு சின்ன இடத்துலதான் இவர் வராரு. இவரை யாரா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு அஞ்சி நடக்கிற இருதயம் கொண்ட ஒருவர் அப்படின்னு சொன்னா அந்த வரிசையில செக்கனியாவை நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளவுதான் அவருடைய கான்வர்சேஷனே இவ்வளவுதான். அப்போ எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது நீங்க தானே செய்யணும். இவர் சொல்லிட்டாரு, இவராலாம் போய் செய்ய முடியாது, இவராலாம் போய் ஜனத்தெல்லாம் கூப்பிட முடியாது. கரெக்டா சொல்றது, லீடர்ஷிப்போட அந்த ஹெட்ஷிப்பை கரெக்டா ஐடென்டிஃபை பண்றாரு. ஐயா நீங்க தானே செய்யணும், பண்ணிடும், வாங்க நீ, நிச்சயமா இதெல்லாம் சரி பண்ணிடலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு இதுல வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம செஞ்சிடலாம், வாங்க எழுந்திரிங்க, நீங்க எழுந்திரிங்க. விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷனை எழுப்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு தயங்குகிற, பயந்திருக்கிற, முடியாமல் இருக்கிற ஒரு சகோதரன், ஒரு சகோதரிய எழுப்பணும். கர்த்தருடைய வார்த்தையை செஞ்சிட்டு இருக்கிறவனை அப்படியே பிடிச்சி இழுத்து, நீ ஏன் கடவுளுடைய வேலை செய்யற, நீ ஏன் கடவுளுக்கு பிரயோஜனமா வேலை செய்யற, நேரடியாலாம் சொல்ல மாட்டோம், மறைமுகமாக சொல்லி அவர்களை கர்த்தருடைய வேலையை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு வெட்கம் அல்லது அவமானம் அல்லது பிறகு என்னெல்லாம் வரும், ஃபியூச்சர்ல என்னெல்லாம் ஆகும்லாம் சொல்லி அவர்களை வேணுமா கட்டுருவோம். இது எனக்கு செய்யப்பட்டது. நான் ஊழியத்துக்கு வரும்போது ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா என்கிட்ட பேசினாங்க. அப்போ கர்த்தருடைய வசன அறிவு குறைவான கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிந்த சில மாதங்களுக்குள்ளவே பேசினாங்க. ரொம்ப ஈஸி எனக்கு அப்பெல்லாம் போயிடும். ஐயோ அப்படியா அப்படின்னு விட்டுட்டு நான் ஓடிடலாம். கடவுள் இவன் வேலை செய்யட்டோன்னு அனுமதிச்சதுனால தான் இருக்கிறோம். செக்கனியாவோட கேரக்டர் ரொம்ப அற்புதமானது. அந்த பெரிய ஒரு லீடர்கிட்ட எவ்வளவு மரியாதையோட பேசினார்னா, என் ஆண்டவன் என்று பேசினார். ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னார். கர்த்தருடைய கற்பனையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி இதை நாம் செய்வோம். கடைசியா சொல்றாரு, எழுந்துருங்க, நீங்க தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும், நாங்கள் உம்மோடு இருப்போம். அது என்ன அழகான வார்த்தை இல்ல, உம்மோடு இருப்போம். தேவனுக்கு பிரியமானதை ஒரு சகோதரன் செய்ய, ஒரு சகோதரி செய்ய, நான் என்னதான் சொல்லணும் அவங்களுக்கு, நீ ஏன் செய்யற, நீ செய்யற, நீ எல்லாம் செய்யலாமா? பல நேரங்கள் நம்ம அப்படி சொல்றோம், என்னமோ அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யறதா நினைச்சு சொல்லிடுறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எப்படி இருக்கு? எழுந்துறீங்க, நீங்க செய்யணும், நாங்க கூட இருப்போம், தைரியமா செய்யுங்க. இது எப்படி இருக்கு? இட்ஸ் a very good model. நாம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு எப்படி ஒருவரை ஊக்கப்படுத்தலாம் என்பதற்கு இந்த இடம் அருமையான ஒரு இடமா இருக்கிறது. எஸ்ராவை தேவன் அந்த இடத்துல தைரியப்படுத்த, பலப்படுத்த அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கிறார். பாருங்களேன், வாழ்க்கையில் ஒரு சப்போர்ட் கொடுக்கிறார்ல, அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நமக்கு தேவ ஆலோசனைப்படி நம்மை நடத்துவதற்கு நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். ஒரு நல்ல சகோதரி நமக்கு கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா நல்லா நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, யாரோடு நம்ம இசைந்து நடந்து பழகிக்கொண்டே இருக்கிறோமோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்ப எந்த அளவுல வளர்ந்துருக்கிறோம் ஆவிக்குரியதுல, அந்த தோழமையாலே, அந்த ஆலோசனையாலே, கர்த்தருக்கு பிரியமாக பக்தியிலே வளர்ந்து இருக்கிறோமா?
அப்போ அந்த துணை சரியா இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ச்சி இல்லை, தேவ பக்தியிலே முதிர்ச்சி இல்லை, கர்த்தருக்குரிய கிரியையிலே எந்தவித உற்சாகம் இல்லை, முன்னிருந்ததை விட உற்சாகம் இப்ப கிடையாதுன்னு சொன்னா அந்த தோழமை சரியாக நம்ம வழி நடத்தலன்னா அர்த்தம். செக்கனியா அவ்வளோ பெரிய ஒரு லீடர், ராஜாவே பாராட்டுகிற எஸ்ரா, தேறின மனுஷன், வேத பாரகன், இவன் தன்னை ஒரு ஆசாரியனாக நிறுத்தி கொண்டு இந்த எஸ்ரா நடக்கிறார். 5ஆம் வசனம் என்ன பண்ணார் பாருங்க. அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிடச் சொன்னான். அவர்கள் ஆணையிட்டார்கள். அப்போ இவர் வழி நடத்துறார். ஆசாரியர் லேவியர்கிட்ட சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆணையிடுங்கள். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இதுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்ய போகிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல். அதாவது ரொம்ப தெளிவா தேவன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடுறார், முதலே சொல்லிடுறார். உன்னை பார்க்கணும். அதாவது ரொம்ப அதிகமான மெஜாரிட்டி பீப்புள் நடுவில் போவீங்க. ஏத்தியர், கிர்காசியர், 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். கொஞ்சம் பேரை வச்சுக்கலாம், வேலைக்கு வச்சுக்கலாம், இவங்கெல்லாம் பரவாயில்ல, பிரயோஜனமா இருப்பாங்க, அப்படிலாம் எதுவும் பண்ண. நீ சங்காரம் பண்ணணும். அவர்களோட எந்த உடன்படிக்கையும் பண்ணிக்கூடாது. பக்கத்துல எல்லாம் போயிட்டு கூட சுத்தி தேசங்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க நம்ம கொஞ்சம் உடன்படிக்கை பண்ணுவோமே அப்படின்னு கேட்பாங்க. அப்படித்தானே கொஞ்சம் பேர் தேவாலயம் கட்டும் பொழுது நாங்கள் உதவி செய்வோமே, நாங்க இவங்க வாடவே வானான்ட்டாங்க. தேவாலயம் கட்டுற டைம்ல நம்ம பார்த்தோம், ஒண்ணு வேணாப்பா, நாங்க பண்ணிக்கிறோம், நாங்க தான் இதை செய்யறோம் கர்த்தருடைய வார்த்தையின்படின்னு சொல்லி அவங்கள பாயின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவன் ட்ரபிள் பண்ணான் தேவாலயம் கட்டுற நேரத்துல. அப்ப தேவன் சொன்ன விஷயத்துல அப்ப ரொம்ப கவனமா தான் இருந்தாங்க. எதுல விழுந்தாங்கன்னா, பெண்களை கொள்வதில், திருமணம் கொள்வதில் தவறு செய்தார்கள். ஆனா அது தேவன் சொன்னார். 3ஆம் வசனம், அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தமா? உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். அந்த ப்ராசஸ் எப்படி போய் முடியும்ன்றத சொல்ற. இப்போ புறஜாதியராக இருந்து ஆண்டவர் இயேசுவோட அந்த வம்ச அட்டவணைக்குள்ள வந்த ஸ்திரீகள் 2 பேர் ஞாபகம் இருக்கா? யார் ஸ்திரீகள் சொல்லுங்க. ரூத்தும் ராகாப். வெரி குட். ரூத் அவர்கள் இஸ்ரவேல் வம்சமே கிடையாது, புறஜாதி ஸ்திரீ. அதே மாதிரி ராகாப் அவர்களும் புறஜாதி ஸ்திரீ தான். அவங்கள கிறிஸ்துவின் அந்த மரபு, அவருடைய அந்த வம்ச அட்டவணைக்குள்ள வந்துட்டாங்க. அது எப்படி? அது இங்க அந்நிய ஸ்திரீ திருமணம் பண்ணாதேன்னு சொன்னாரு. ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, புறஜாதியார் கூட யூத மார்க்கத்துக்குள்ளே விருத்தசேதனம் பெற்று வரலாம், யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு யூத மார்க்கத்துக்கு வந்துடலாம், அதுவும் பிரச்சனையே கிடையாது. சரி, ஏன் இப்படி சொன்னாரு? இப்படி சம்பந்தம் கலக்காதுன்னு ஏன் சொன்னார்னா, எது அங்க பிரச்சனை தேவனுக்கு? அந்த பெண்கள் பிரச்சனை கிடையாது, அந்த ஜனம் பிரச்சனை கிடையாது, அவர்கள் நடுவில் இருந்த விக்கிரகாராதனை தான் பிரச்சனை. விக்கிரகாராதனை தான் பிரச்சனை. இன்னைக்கு நம்முடைய காலத்துல நாம் ஒரு பெண் எடுக்க அல்லது பெண் கொள்ள போகும்போது விக்கிரகாராதனையில் இருக்கிற அவர்கள் சில கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. நீங்க, உங்களுக்கு நாங்க இதை பண்றோம், எங்களுக்கு நீங்க இதை பண்ணுங்க. இந்த திருமணம்ன்ற ஒரு விஷயத்தை மாத்திரம் முடிச்சிடலாம் முதல்ல, அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு டைலாக், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதை வச்சு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இதை பண்றோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நுழைவாங்க. இதுல ரொம்ப உறுதியாக இருந்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து திருமணம் செய்து வாழ்வது என்பது சரி. அப்படி இல்லாத பட்சத்துல கொஞ்சம் விட்டுட்டோம், அந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டோம்,
ஒரு இடத்துல பெயிண்ட் அடிக்காம விட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தா தெரியல. அந்த மாதிரி விட்டுட்டோம்னா அது வழியாக இந்த சந்ததிக்குள்ளே விக்கிரக ஆராதனை மீண்டும் வளர ஆரம்பிச்சிடும். மிகப்பெரிய கட்டிடங்கள் முன்னெல்லாம் மண் ஒத்துக்கலாம், அதுல விதை விழுந்து வளருதுன்னு. இப்ப சிமெண்ட் கட்டிடங்கள் மேலேயே அரச மரம் வளர்றது பாக்குறோம். சிமெண்ட் கட்டிடத்தோட சின்ன விரிசல் தான், அதுல ஒரு அரச மரம் நல்லா வளருது, கிளவிட்டு நல்லா வளருது. நம்ம சாதாரணமா போயிட்டு ஒரு கட்டடத்தை பார்த்து இந்த கட்டடத்தின் மேல நம்ம விதைகள் எல்லாம் போட்டு வளர்க்கலாம் அப்படின்னா முட்டாள்தனமா இருக்கும் இல்லையா? சிமெண்ட் கட்டடம், இது மேல போய் விதையை போட்டு வளர்க்கலான்ற. ஆனா ரேரஸ்ட் அண்ட் ரேர் அப்படின்னா அது மேல கூட ஒரு விதையானது தானாகவே வந்து விழுந்து அது முளைத்து மரமாகுமானா மரமாகும் இல்ல. அந்த கேஸ் நீங்களா நானா மாட்டினா எப்படி இருக்கும்? அதனாலதான் அந்நிய ஸ்திரீகளை எடுக்காமலும் கொடுக்காமலும் நீ கவனமாயிரு. அங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன? 4ஆம் வசனத்துல அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் அப்படின்ட்டார்ல. தேவனுக்கு பிரச்சனை அதுதான். அதனால்தான் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும்ன்றது தானே தேவனுடைய திட்டமே. அது இப்படி ஒரு சாராரை மாத்திரம் தெரிந்தெடுத்து சுத்தி இருக்கிற மொத்த பேரும் அழிஞ்சிட்டோம்பா நீ மட்டும் வா, அப்படியா தேவனுடைய திட்டம்? அப்படி இல்லையே. இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள வரணும்னு தான் திட்டம். அதுதான் தேவனுடைய தீர்மானம். ஆனால் திருமணம் என்று நாம் செய்யும் பொழுது மாத்திரம் அதுல நீங்க அந்நியரை விக்கிரக ஆராதனைக்குள் இருக்கிறவரை அப்படியே நீங்கள் திருமணம் செய்வதை தான் தேவன் கூடாது, அது சம்பந்தப்படாதுன்ற. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லைன்றத அங்கதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நம்ம இதை நினைவில் கொள்வோம். செக்கனியாவை நினைங்க, நல்ல கேரக்டர். மறுபடியும் போய் படிங்க அவரை பத்தி வீட்டுல. அந்த 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 மனுஷனோட வார்த்தைகள்ல இருந்த பக்தியையும் வைராக்கியத்தையும் கர்த்தருடைய நீதியிலே நடக்கும்படியான அந்த ஒரு தீவிரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, எஸ்ரா மகா பெரிய ஒரு தலைவனாக, வேத பாரகனாக, ஜனங்களுக்கு முன்பு தன்னை ஒரு ஆசாரணை போல நடந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் மனம் முடிந்து மனம் கசந்து அந்த பாவம் இவ்வளவு பெரிதென்று அப்படியே தரையிலே சாய்ந்து கிடந்த போது செக்கனியா என்கிற ஒரு மனுஷன் வந்து உமது நீதியில் நடப்பதற்கான ஊக்கத்தை உற்சாகத்தை தந்து எழுப்பினதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் எங்கள் சகோதரன் நடுவிலே அவர்கள் உமது நீதியில் நடப்பதற்கும் உமது ஊழியம் செய்வதற்கும் அவர்களை எழுப்பிவிட உடனிருப்போம் துணை இருப்போம் என்று சொல்ல எங்களுக்கு நல்ல ஆவியை தாரும், நல்ல மனதை தாரும். இதோ நாங்கள் ஒருவேளை தேவனுக்கென்று பயன்படுகிறவர்களை தவறான சொன்ன வார்த்தைகள் இருக்குமானால் எங்களை மன்னித்து தகப்பனே. இதோ ஜனத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், உடைய மக்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.